அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் போன வீடியோவுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, எவ்வித கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து செலவிடுங்கள். இறை மறுப்பாளர்களே, அநியாயக்காரர்கள், அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், எப்பொழுதும் நிலைத்திருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ பெரும் துக்கமோ ஏற்படாது. வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே உரியவை. அவனுடைய அனுமதியின்றி அவனிடம் பரிந்துரை செய்பவர் யார்? அவன் அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னுள்ளவற்றையும் அறிகிறான். அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து அவன் நாடியதை தவிர எந்த ஒன்றையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவனது குர்ஸ் என்னும் இருக்கையானது வானங்கள் பூமியை விட விசாலமானது. அவ்விரண்டையும் பாதுகாப்பு அவனுக்கு சிரமம் அல்ல. அவன் உயர்ந்தவன், மகத்தானவன். இம்மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை, ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வழி தெளிவாகிவிட்டது. ஷைத்தான்களை மறுத்து அல்லாஹ்வை நம்புவர் அறுந்து போகாத உறுதியான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார். அல்லாஹ்வின் செவியேற்பவன், நன்கறிந்தவன். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் பாதுகாவலன். அவர்களை இருள்களில் இருந்து ஒளியின் பக்கம் அவன் கொண்டு செல்கின்றான். ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கோ சைத்தான்களே பாதுகாவலர்கள். அவர்கள் அந்த இறை மறுப்பாளர்களை ஒளியில் இருந்து இருள்களின் பக்கம் கொண்டு செல்கின்றனர். அவர்களே நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் தனக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியதன் காரணமாக இப்ராஹிமிடம் அவரது இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை, நபியே, நீர் அறியவில்லையா? எனது இறைவனே உயிர்ப்பிக்கின்றான், மரணிக்கவும் வைக்கின்றான் என்று இப்ராஹிம் கூறிய போது, நானும் உயிர் கொடுக்கின்றேன், மரணிக்கவும் வைக்கின்றேன் என்று அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், அவ்வாறாயின் அல்லாஹ் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான், நீ அதை மேற்கிலிருந்து உதிக்க செய் என்று கூறினார். அப்போது அந்த இறை மறுப்பாளன் வாயடைந்து போனான். அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லது அடியோடு வீழ்ந்து கிடந்த ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை நீர் அறியவில்லையா? இந்த ஊர் அழிந்த பின்னர் அதை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கேட்டார். எனவே அவரது 100 ஆண்டுகள் அல்லாஹ் மரணிக்க செய்து பிறகு அவரை உயிர்ப்பித்தான். எவ்வளவு காலம் தங்கியிருந்தீர் என்று கேட்டான். அதற்கு 1 நாள் அல்லது 2 நாளில் சிறிது நேரம் காத்திருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் 100 ஆண்டுகள் தங்கியிருந்தீர். உமது உணவையும் பானத்தையும் கவனிப்பீராக, அது கெட்டு போகவில்லை. உமது கழுதையை கவனிப்பீராக. எலும்புகளை எப்படி நாம் ஒன்று சேர்த்து பிறகு அதற்கு மாமிசத்தை அணிவிக்கின்றோம் என்பதை கவனிப்பீராக. மனிதர்களுக்கு உம்மை ஓர் சான்றாக நாம் ஆக்குவதற்காக இவ்வாறு செய்தோம் என்று அவன் கூறினான். அவருக்கு தெளிவான போது, ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்பதை அறிகின்றேன் என கூறினார். என் இறைவனே, இறந்தவர்களை எவ்வாறு நீ உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என இப்ராஹிம் கூறிய போது, நீர் நம்பவில்லையா என்று அவன் கேட்டான். அவ்வாறில்லை, எனினும் என் உள்ளம் நிம்மதி பெறுவதற்காகத்தான் என்று அவர் கூறினார். 4 பறவைகளை எடுத்து அவற்றை நம்மிடம் வருமாறு பழகி கொள்வீராக. பிறகு அவற்றை துண்டு துண்டாக்கி ஒவ்வொரு மலையிலும் அவற்றிலிருந்து ஒரு பகுதியை வைப்பீராக. பிறகு அவற்றை அழைப்பீராக. அவை உம்மிடம் வேகமாக வந்து சேரும். அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவாளன் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இறைவன் கூறினான். அல்லாஹுடைய பாதையில் தமது செல்வங்களை செலவிடுவோருக்கு எடுத்துக்காட்டு ஒரு வித்தின் தன்மையை போன்றது. அது 7 கதிர்களை விளைவிக்கின்றது. ஒவ்வொரு கதிரிலிருந்தும் 100 வித்துக்கள் உள்ளன. அல்லாஹ் தான் நாடியோருக்கு பன்மடங்காக கொடுக்கின்றான். அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன். அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவு செய்து பின்னர் தாம் செலவு செய்ததில் சொல்லி காட்டுவதையும்
நோவினை செய்வதையும் யார் கலந்து விடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் இருக்கிறது. அவர்கள் எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். தர்மம் செய்த பின் அதனை தொடர்ந்து நோவினை செய்வதை விட இனிய சொற்களும் மன்னிப்பும் சிறந்தது. அல்லாஹ் தேவைகளற்றவன், சகிப்புத்தன்மை உடையவன். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் செல்வத்தை செலவிடுபவனை போன்று சொல்லி காட்டியும் நோவினை செய்தும் உங்கள் தர்மங்களை வீணாக்கி விடாதீர்கள். இத்தகையவனுக்கு எடுத்துக்காட்டு மண் படிந்திருக்கும் ஒரு வழுக்கு பாறையின் தன்மையை போன்றது. அதில் பெருமழை பொழிந்து அதை வெறும் பாறையாக ஆக்கிவிட்டது. அவர்கள் தாம் சம்பாதித்தவற்றிலிருந்து எந்த பலனையும் அடைய மாட்டார்கள். இறைமறுப்பாளர்களின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடுவதற்காகவும் தமது உள்ளங்களில் உள்ள உறுதிப்பாட்டின் காரணமாகவும் தமது செல்வங்களை செலவு செய்வோருக்கு எடுத்துக்காட்டு உயரமான இடத்திலுள்ள தோட்டத்தை போன்றது. அதில் பெருமழை பொழிந்ததும் அது 2 மடங்கு விளைச்சலை தந்து பெருமழை பொழியாவிட்டாலும் சிறு தூறல் போதுமானது. நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். ஒரு மனிதருக்கு பேரிச்சங்களும் திராட்சைகளும் கொண்ட ஒரு தோட்டம் உள்ளது. அதன் கீழ் ஆறுகள் ஓடுகின்றன. அவருக்கு அதில் அனைத்து கனிகளும் கிடைக்கின்றன. அவருக்கு பலவீனமான பிள்ளைகளே இருக்கும் நிலையில் அவரோ முதுமை அடைந்து விட்டார். அப்போது நெருப்பை தன்னகத்தை கொண்ட புயற்காற்று அத்தோட்டத்தை தாக்கி எரிந்து விடுகிறது. அதை உங்களில் எவரேனும் விரும்புகிறீர்களா? அல்லாஹ் இவ்வாறே தனது வசனங்களை நீங்கள் சிந்திப்பதற்காகவும் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியில் உங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்தும் நல்லவற்றை செலவிடுங்கள். அவற்றில் கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள். அதை உங்களுக்கு யாரேனும் தந்தால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டே தவிர அதை பெற்று கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை சைத்தான் வறுமையை கொண்டு அச்சுறுத்துகிறான். உங்களுக்கு மானக்கேடானவற்றை ஏவுகிறான். அல்லாஹ்வே தன்னிடமிருந்து உங்களை மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் விசாலமானவன், நன்கறிந்தவன். அவன்தான் நாடியோருக்கு ஞானத்தை கொடுக்கிறான். யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் அதிகமான நன்மைகள் வழங்கப்பட்டுள்ளார். அறிவுடையோரை தவிர எவரும் படிப்பினை பெறுவதில்லை. உங்கள் செல்வத்திலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லது நீங்கள் எதை நேர்ச்சை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் இல்லை. நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதுதான். அதை நீங்கள் மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது உங்கள் தீமைகளை உங்களை விட்டும் அழித்துவிடும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிந்தவன். நபியே, அவர்களை நேர்வழியில் செலுத்தும் பொறுப்பு மீது இல்லை. மாறாக அல்லாஹ்வே தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கே. அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடியே அன்றி நீங்கள் செலவிடாதீர்கள். நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் உங்களுக்கு முழு அளவில் திருப்தி தரப்படும். நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். சம்பாதிப்பதற்காக பூமியில் பயணம் செய்ய இயலாத வண்ணம் அல்லாஹ்வின் பாதையில் தடுத்து வைக்கப்பட்ட ஏழைகளுக்கு தர்மங்கள் உரியதாகும். அவர்களுடைய சுயமரியாதையின் காரணமாக அவர்களை செல்வந்தர்கள் என்று அறியாதவர்கள் எண்ணிக்கொள்வார். அவர்களுடைய அடையாளத்தின் மூலம் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர். அவர்கள் மக்களிடம் வலிந்து கேட்க மாட்டார்கள். நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதை செலவிட்டாலும் அதை அல்லாஹ் நன்கறிந்தவன். இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தமது செல்வங்களை செலவிடுவோருக்கு அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள்.
வட்டி வாங்கி சாப்பிடுவோர் சைத்தான் தீண்டியவன் பைத்தியமாக எழுவது போல் அன்றி மறுமையில் எழமாட்டார்கள். வியாபாரமே வட்டியை போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்துள்ளான். தமது இறைவனிடமிருந்து அறிவுரை வந்தபின் வட்டியிலிருந்து யார் விலகிக் கொள்கின்றாரோ அவருக்கு முன்னர் வாங்கியது உரியது. அவருடைய முடிவோ அல்லாஹ்விடம் உள்ளது. மீண்டும் வட்டியின் பக்கம் திரும்புவோரே நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். வட்டியை அல்லாஹ் அழித்து தர்மங்களை வளர செய்கின்றான். அல்லாஹ் பாவிகளான நன்றி கெட்டவர்கள் எவரையும் நேசிப்பதில்லை. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தையும் கொடுப்போருக்கு அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி இருக்கின்றது. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு வராமல் நிலுவையில் உள்ள வட்டியை வாங்காமல் விட்டுவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு பார்க்கலாம். நம்ம செல்வங்களும் நேரமும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். சிறிய சேவை கூட பரிசுக்கு வழிவகுக்கும். இன்றே ஒன்று செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மூலியமாகவும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்துவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.